ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பேடலோட் ஹெவன் சீசன் 1 எபிசோட் 3 தமிழில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ நம்ம போகிற வீடியோ ரெகுலராக வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து ஆல்ச்சமிஸ்லேயும் வந்து ஷோயிக்லானுக்கு எதிராக வந்து நிறைய வந்து பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஷோயின் வந்து அவனோட ஹெவன்லி ஃப்ளேமை யூஸ் பண்ணி வந்து லியோ வந்து மொத்தமாக வந்து அழிச்சிட்டான். அந்த ஹெவன்லி ஃப்ளேம் வந்து 14th ரேங்க்கில் இருக்கிறது. நம்ம ஹீரோ வந்து ஆல்ச்சமிஸ்லேயும் வந்து கொலை பண்ணலாம்னு சொல்லி போகும்போது யூனர் வந்து வந்திருக்காங்க. எதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து நினைக்கலாம். இந்த அடுத்த சீனில் நம்ம யூனரும் நம்ம ஹீரோ வந்து பேசிட்டு இருக்காங்க. யார் நீ எதுக்காக வந்து அங்கே இருந்த அப்படின்னு சொல்லி. நீ பார்க்க ஸ்ட்ராங்காகவே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து யூனரை பார்த்து வந்து சொல்கிறான். நம்ம ஹீரோ வந்து அவனோட மாஸ்டரோட வாய்ஸில் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கான். இதெல்லாம் இப்போ முக்கியம் கிடையாது. நான் வந்து அந்த பையனுக்காக தான் வந்து உதவி பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பற்றி நம்ம ஹீரோவை வந்து சொல்கிறான். நீ வந்து எந்த ரீசனுக்காக வந்து ஷோயனுக்கு வந்து உதவி பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி யூனர் வந்து சொல்கிறான். சரி, ஓகே, நான் இப்போ இங்கேருந்து கிளம்புறேன். இதை பற்றி நீ வந்து ஷோயின் கிட்ட வந்து சொல்லிடாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து தேங்க்ஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து உனக்காக வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ சீக்கிரமாக வந்து ஸ்ட்ராங்காக ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மாஸ்டர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்கிறாங்க. சரி, ஓகே, நம்ம போய் குயிக் கேதரிங் பில்லை வந்து யூஸ் பண்ணி வந்து எனக்கு கண்டிஷன் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிஇலி கிளானை சேர்ந்தவங்க வந்து ஆல்ச்சமிஸ் லோ வந்து இறந்து போன இடத்த வந்து காமிக்கிறாங்க. திடீர்னு ஷோயின் என்னாச்சுன்னு தெரியல. குய் வந்து 9th ஸ்டேஜுக்கு வந்து அவன் வந்துட்டான், எப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓ, அப்படியா? சரி, ஓகே, உடனே போய் பாபுட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு காட்டு பகுதியில் வந்து பண்ணுறாங்க. அவங்க மாஸ்டர் வந்து சொல்கிறாங்க, இந்த குயிக் கேதரிங் பில்லை வந்து போட்டுக்கோ. இதில் நீ வந்து ஃபெயில் ஆகினா வந்து உன்னால் வந்து டோஜோ ஸ்டேஜுக்கு வந்து உன்னால் போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ரொம்பவே கஷ்டமானது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அந்த பில்லை போட்டு வந்து மெடிடேஷன் பண்ண ஆரம்பிக்கிறான். நமக்கு அப்படியே வந்து ஷோ கிளான வந்து காமிக்கிறாங்க. அங்கே திடீர்னு வந்து நிறைய அம்பை வந்து மழையாக பொழியுது. கிளான்ஸ் வந்து அவங்க எல்லாருமே வந்து அட்டாக் பண்ணுறாங்க வந்துருக்காங்க. எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்பா வந்து சொல்லும்போது, உன்னோட சோயன் உன்னோட பையன் தான் வந்து மிஸ்டர் லூ வந்து கொண்டு இருக்கான். அதுக்காக நான் வந்து ரத்தத்தால் வந்து பழி வாங்க போகிறேன். இங்கே இருக்க யாரையுமே உயிரோட விடாதீங்க அப்படின்னு சொல்லி கிளானை சேர்ந்தவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லாம் போய் சீக்கிரமாக போய் அந்த ஷோயனை வந்து தப்பிக்க விடாதீங்க. அவனை இன்னைக்கு கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அவனை பில்லை யூஸ் பண்ணி வந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கான். குயிக் கேதரிங் பில்லை யூஸ் பண்ணி வந்து எல்லா எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா, ஜீலியும் நம்ம ஹீரோட அப்பாவும் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட அப்பா வந்து அடி வாங்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அந்த நல்லா வந்து அந்த மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கான். நீ நல்லா பண்ணு, அப்பதான் வந்து தோஷி நீ ஸ்டேஜுக்கு வந்து போவ அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோ வந்து யாரோ அம்பு வச்சு அட்டாக் பண்ணலான்னு சொல்லி போகும்போது நம்ம ஹீரோட மாஸ்டர் தான் வந்து காப்பாற்றுறாங்க. இன்னைக்கு உன்னால் தப்பிக்கவே முடியாது அப்படி ஜீனிக்கான சில வந்து சொல்லிட்டு இருக்கான். உங்கள் அப்பாவும் வந்து அங்கே சண்டை போட்டுருக்காங்க. உங்கள் அப்பாவோட கதை வந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோ வந்து எதிர்த்து நான் போய் எங்கள் அப்பாவை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம மாஸ்டர் கிட்ட வந்து சொல்கிறான். நீ இப்படி போயிட்டீங்கன்னா வந்து அது அவனோட டோஜி ஸ்டேஜுக்கு உன்னால் போகவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவ்வளோ தூரம் பண்ணது எல்லாமே வந்து வேஸ்ட் ஆயிடும். நீ பவர்ஃபுல்லாக இருந்தால் தான் மற்றவங்க உன்னால் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு ஏதாவது ஃபேமிலி இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம மாஸ்டர் பார்த்து கேட்குறாங்க. நம்ம மாஸ்டர் வந்து பழசில் வந்து நினச்சி பார்க்குறாங்க. நீ உன்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்காக இதெல்லாம் வந்து விட்டுட்டு இருக்கியா? இன்னும் 3 வருஷத்துக்கு அப்புறம் நீ எப்படி வந்து அந்த போட்டியில் ஜெயிக்க போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து அந்த ரிங் எடுத்து கழட்டி கொடுத்துட்டு போகிறான். நம்ம ஹீரோ மாஸ்டரும் அவங்களோட லைஃப்பில் நடந்த எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. நான் எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட அப்பா வந்து ரொம்ப வந்து அடி வாங்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து அவனோட கிளானஸ் அவனோட பையனை வந்து பிடிச்சிட்டு அப்பா என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு வந்து அவன் சொல்லிட்டு இருக்கான். அவனை விடு அப்படின்னு சொல்லி நம்ம கிளானஸ் அந்த நம்பர் வந்து சொல்கிறாங்க. அவன் நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ என்னன்னா அவனோட பையனை வந்து தூக்கி வீசுறான். அவன் ரொம்ப கோவமாகி வந்து நம்ம ஷோயின் வந்து அட்டாக் பண்ண வரான். அப்போ நம்ம ஹீரோட அப்பா தான் வந்து அதை தடுக்க வராங்க. இதை பார்த்துன்னு ஷோயின் வந்து அவன் இடையில போய் அந்த அட்டாக் வந்து வாங்கிறான். ஷோயன் உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட அப்பா வந்து போகும்போது அவனால் நகரவே முடியல நம்ம ஹீரோனால. நம்ம ஹீரோ அப்பாவை போட்டு அவன் ரொம்பவே வந்து அடிக்கான். நான் இப்போ என்ன பண்ணுறது, என்னோட அப்பா வந்து என்னால் காப்பாற்றவே முடியலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறான். அப்போ நம்ம ஹீரோ மாஸ்டர் தான் வந்து நான் இப்போ எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாடி வந்து அவனோட கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. இன்னைக்கு நீ சாக போகிற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்பா வந்து அவன் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி வரும்போது நம்ம ஹீரோ வந்து உடனே வந்து கோபத்தில் ரொம்பவே வந்து வேகமாக போட்டு அவன் அடிச்சிட்டு இருக்கான். யார் நீ எதுக்காக வந்து இப்போ என்ன அட்டாக் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். நம்ம ஹீரோட மாஸ்டர் வந்து இப்போ நீ ஒன்னே வந்து அந்த குயிக் கேதரிங் பில்லை நீ முழுங்கின அதை ஒன்னே வந்து நீ ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். நீ ஃபுல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணி எனர்ஜி ஃபுல்லாத்தையும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கிளான்ஸ் அந்த எம்பரை வந்து அட்டாக் பண்ணுறான். ஆனால் நம்ம ஹீரோ வந்து அதை ஃபுல்லாகவே முடிச்சுட்டு அவனோட ஒரு பவர்ஃபுல்லான ஃபிஸ்ட்டை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறான். அடுத்த சீனில் நம்ம ஹீரோ வந்து அப்பா உங்களுக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அவங்களும் வந்து உனக்கு ஏதாவது ஆச்சா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இல்லை அப்படின்னு சொல்லி இந்த மாஸ்டர் தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இதை சொன்னோன்னே ரொம்பவே நன்றி மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஹீரோட அப்பாவும் சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா யூனர் கிட்ட வந்து ஒரு மாஸ்க் போட்டு வந்து சொல்லிட்டு இருக்கான். இந்த மனுஷங்க நீங்கள் சொன்னது வந்து என்னால் செய்யவே முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அவன் மாஸ்டருக்கு ரொம்பவே நன்றி மாஸ்டர், உங்களால் தான் இப்போ எல்லாமே பண்ண முடிஞ்சு என்னோட தோல்வி ஸ்டேஜுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்குறாங்க, எதுக்காக வந்து என்ன தெரிஞ்சிருக்கீங்க? நீங்கள் ஆல்ரெடி ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி. அவங்க சொல்கிறாங்க, நான் ஒரு சோல் தான். என்னோட பாடி வந்து ஃபுல்லாகவே வந்து அழிஞ்சிருச்சு. நான் ஃபிலிம் மந்த்ரா வந்து ப்ராக்டிஸ் பண்ண மூலமாக தான் என்னால் திரும்ப வந்து என்னோட பாடியை வந்து உருவாக்க முடியும். அது மூலமாக வந்து நான் திரும்ப வந்து எனக்கு உயிர் பெறும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு என்ன அந்த பொசிஷன் கிடையாது. நீ வந்து ஃபிலிம் மந்த்ராவ வந்து ட்ரைனிங் எடுத்தீங்கன்னா வந்து நீ ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக மூலாம். இங்கே பாரு ஞானன், அப்புறம் யோனர் இவங்க எல்லாருமே வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்காங்க. நீ வந்து ஃபிலிம் மந்த்ராவை வந்து ப்ராக்டிஸ் பண்ணினா வந்து நீ ரொம்பவே பவர்ஃபுல்லாகலாம். உன்னோட வேர்ல்டு ஃபுல்லாமே ஒன்று வந்து உன்னோட சாய்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எனக்கு தெரியும். நீ எப்படியாவது வந்து இந்த ஃபிலிம் மந்த்ரா வந்து ட்ரைனிங் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக உனக்காக தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
இப்போ என்கிட்ட 2 ஸ்க்ரோல் இருக்கு. இதுல ஒண்ணு வந்து ஃப்ளேம் மந்த்ரா, இன்னொன்னு வந்து டி கிளாஸ் டெக்னிக். நீ இதே எடுக்க போற அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோ வந்து ஃப்ளேம் மந்த்ரா வந்து எடுக்குறான். நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். நான் இந்த ஃப்ளேம் மந்த்ராவே வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இதுல வந்து ட்ரைனிங் எடுத்தேன். நீங்க அதுக்கப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் டெக்னிக்லாம் வந்து சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே 1 மாசம் வந்து போகுது. நம்ம ஹீரோ கிட்ட வந்து யவனர் வந்து பேசிட்டு போயிட்டு இருக்கான். நீ ஜீனியா அகாடமில வந்து சேரலாம்ல. அது மூலமா நீ ட்ரைனிங் எடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி. நான் எப்பவுமே வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம யுவன் வந்து சொல்றான். நம்ம ஹீரோ வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு வழிய வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. நம்ம ஹீரோ அப்பா வந்து நீ இப்போ இங்கேருந்து கிளம்ப போற. இந்த உலகத்தையும் வந்து நீ சுத்தி பார்க்க போற. அதுவும் இல்லாம 3 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல வரும்போது, எல்லாத்தையுமே வந்து நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து போகிறான். நம்ம ஹீரோட மாஸ்டர் கிட்ட வந்து கேட்குறான். நான் இப்போ ஃப்ளேம் மந்த்ரா வந்து ட்ரெய்னிங் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அதுக்கப்புறம் நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம மாஸ்டர் கிட்ட வந்து கேட்குறான். நீ வந்து ஹெவன்லி ஃப்ளேமை வந்து தேடி ஆகணும். அதுக்கப்புறம் தான் நீ ஃப்ளேம் மந்த்ரா வந்து ட்ரெய்னிங் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஷோயனும் லிட்டில் ஃபேரியும் 2 பேருமே சேர்ந்து ட்ரெஷர் வந்து நிறைய எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா மூலி கேங்க சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து லிட்டில் ஃபேரியை வந்து இது பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோட மாஸ்டர் ஹெல்ப்பால வந்து நம்ம ஹீரோ வந்து கல்டிவேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு கேவ்ல வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ மாஸ்டர் வந்து சொல்றாங்க, இவன் 6 ஸ்டார் தோசோக்கு வந்து போயிட்டு இருக்கான். இவன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க போறான் அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோவும் 6 ஸ்டார் தோசோ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டான். நம்ம ஹீரோ வந்து கம்ப்ளீட் பண்ண மாஸ்டர் கிட்ட வந்து சொல்றான். மாஸ்டர் நான் ஒரு வழியா வந்து 6 ஸ்டார் வந்து அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நான் 1 மாசத்துல வந்து நீ இதை முடிப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ வந்து பாதி மாசத்துலயே வந்து முடிச்சிட்ட அப்படின்னு சொல்லி. நீ ரொம்பவே நல்லா வந்து ட்ரெய்னிங் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ இப்போ அந்த மிஸ்டிக் கிளான விட நீ ஆளன விட வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா மாறப் போற. கூடிய சீக்கிரத்துல இந்த 3 வருஷம் முடியறதுக்குள்ள வந்து நீ ரொம்பவே பவர்ஃபுல்லா மாறப் போற அப்படின்னு சொல்லி மாஸ்டர் வந்து சொல்றாங்க. நம்ம ஹீரோ வந்து நம்ம வெளிய போய் கொஞ்சம் பேத்த வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க பார்த்தீங்கன்னா வுல்ஃப் கேங்க சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து இங்க வந்துட்டு இருக்காங்க. இந்த வுல்ஃப் மெர்ச்சன்ட் கேங்லேருந்து நம்ம நிறைய எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்றான். இவங்க எல்லாருமே வந்து நம்ம ஹீரோ பத்தி தான் சொல்லி போறாங்க. அவன நம்ம கொன்னா வந்து நமக்கு 8000 கோல்டு காயின் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோ வந்து அங்க இருக்கிற ஒரு மான்ஸ்டர வந்து எழுப்பி விட்டுறான் சவுண்ட் விட்டுட்டு. இத பார்த்தோனே அங்க இருக்கிற மான்ஸ்டர் எல்லாமே வந்து நம்ம வுல்ஃப் கேங்க சேர்ந்தவங்க எல்லாத்தையும் வந்து அட்டாக் பண்றதுக்காக ரெடியா வருது. இவங்க எல்லாருமே வந்து தயாரா இருங்க. இதோ இங்க பக்கத்துல வர மாரியே இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பெரிய ஏப் வந்து இவங்கள அட்டாக் பண்றதுக்காக வருது. அது இங்க இருக்கிற எல்லாத்தையுமே வந்து விடாம எல்லாத்தையுமே வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தனையும் வந்து கொன்னுட்டு இருக்கு. எல்லாமே தப்பிச்சு போயெல்லாம் பார்க்கும்போது ஒருத்தன் மேல வந்து பாறைய தூக்கி வீசி அடிச்சு கொன்றுது. லாஸ்ட்டா ஒருத்தன் வந்து அடிச்சு அதை கொல்லலாம்னு சொல்லி வரும்போது, அவன் என்னன்னா கல் தூக்கி அவன் மேல வீசுனான். அவன அட்டாக் பண்ணலாம் வரும்போது நம்ம ஹீரோ வந்து இடையில போய் நிறுத்திறான். "நீ இவன மட்டும் விட்டு உயிரோட விட்டுரு" அப்படின்னு சொல்லி அந்த ஏப் கிட்ட வந்து சொல்றான். ஆனா அது என்னன்னா, அது கேட்காம நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ற மாரி வருது. உடனே நம்ம ஹீரோவும் அது கூட வந்து சண்டை போட்டுருக்கான். அதோட அட்டாக்ல வந்து டாட்ஜ் பண்ணிட்டு அதையே தூக்கி வந்து வீசிறான். நம்ம ஹீரோ அந்த வெப்பனை யூஸ் பண்ணி வந்து அந்த கைய வந்து தட்டு நிறுத்திறான். அப்புறம் அதுக்கப்புறம் அதோட வயித்துலயே வந்து ஒரு அடி அடிச்சு அது இறந்துருது. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த வோல்காரங்க சேர்ந்தவங்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான். அவன் வந்து "நீ யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். "என்னை பத்தி உனக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ "நீ ஷோயன் தானே?" அப்படின்னு சொல்லி அவன் சிக்னல் குடுக்கலாம்னு சொல்லி போகும்போது, நம்ம ஹீரோ வந்து அத புடுங்கி வச்சுர்றான். "நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். என்ன உயிரோட விட்டுரு" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ வந்து அவன் கதையவே வந்து முடிச்சுறான். "இப்ப நான் போய் மூலிய வந்து பார்த்தே ஆகணும். மூலி நீ எனக்காக நெறைய வந்து ட்ராப் பண்ணியிருக்க. ஆனா இப்போ தான் இது ஆரம்பிக்குது. என்னோட பதிலடி" அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த வுல்ஃபேங்கர் சேர்ந்த எல்லாத்தையுமே வந்து லைன் பை லைனா வந்து கொன்னுட்டு இருக்காங்க. 4 பேர் வந்து பாலத்துக்கு மேல இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அவன் வெப்பனை யூஸ் பண்ணி வந்து அவங்க எல்லாத்தையும் வந்து கீழ வச்சு விட்டுறாங்க. அடுத்த 4 பேத்த நம்ம கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து லைன் பை லைனா எல்லாத்தையும் வந்து கொன்னுட்டு இருக்காங்க. யங் மாஸ்டர் மோலி எல்லாத்தையுமே வந்து நான் உனக்கு கொன்னு உனக்கு நான் திரும்ப அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க வந்து 3 மாஸ்டர் தான் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வுல்ஃபேங்கர் சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு ஏதோ சவுண்ட் கேட்கிற மாரி இருக்கு. நம்ம ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தன் வந்து கொன்னுட்டான். யார் அடுத்து வரப்போறீங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கான். ஷோயன் தானே இவன் இங்க எல்லாம் ஓடியாகணும் அப்படின்னு சொன்னாங்க. யார் உங்க கிளான்ல வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லானவங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஒருத்தன் வந்து கேட்கறான். எங்க கிளான்லயும் பவர்ஃபுல்லானவங்க வந்து 3 கேப்டன் தான். அவங்க தான் வந்து 8 ஸ்டார் தோசோல வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ வந்து இது ப்ராக்டிஸ் பண்றதுக்கு கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இங்க வந்து அந்த வுல்ஃப் கேங்கோட ஹெட் தான் வந்து காமிக்கிறாங்க. அங்க வந்து அவன் பையன் கூட வந்து அவன் பேசியிருக்கான். அவன் பையன் வந்து சொல்றான், "அந்த ஷோயன் வந்து அந்த பீஸ்ட் மவுண்டன்ல வந்து இருக்கான். ஆனா அவனால தப்பிக்கவே முடியாது" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒருத்தன் வந்து உடனே வந்து ஒரு நியூஸ் வந்து சொல்றான், "நம்ம கிளான சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து அங்க இறந்து கிடக்குறாங்க" அப்படின்னு சொல்லி. அங்க ரொம்பவே பெரிய வெப்பனை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் ஷோயன் தானே அப்படின்னு சொல்லி. அவன் பையன் வந்து சொல்றான், "அவர் வந்து 2 ஸ்டார் டோஜோல தான் இருந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து அவன் அட்வான்ஸ் லெவல்ல இருக்கான். அந்த பீஸ்ட் மவுண்டன்ல வந்து ட்ரெய்னிங் எடுத்து ரொம்பவே பவர்ஃபுல்லா மாறியிருக்கான் அப்படின்னு சொல்லி. நம்ம புதுசா வந்து ஏதாவது பிளான் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு தான் வந்து அந்த லிட்டில் ஃபேரி இருக்காள, அவகிட்ட இருக்கிற மெடிக்கல் ஸ்கிரிப்ச்சர யூஸ் பண்ணி வந்து நம்ம அவன தோற்கடிக்க முடியும். நம்ம எப்படியாவது வந்து அவன் இன்னைக்கு அவன் கதைய முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளோ சின்ன வயசுல இவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லா இருக்கான். அதுவும் நமக்கே எதிரியே வந்து நிற்கிறான். இது ஃபியூச்சர்ல அவன வர விடக்கூடாது. உடனே போய் ஹேமங்க்கு போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க இருக்கவங்க ஹேமங் வந்து கொஞ்சம் பிஸியா இருக்கான். பொண்ணுங்க கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவனுக்கு எப்ப பார்த்தாலும் இதே வேலையா போச்சு. எப்ப பார்த்தாலும் ஏதாவது பொண்ணு கூட இருக்கான். அவன சீக்கிரமா வந்து அங்க போய் பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உள்ப்ளேன் வந்து இந்த 8 வந்து சொல்றாங்க, "இவங்களாவது போயிட்டு உயிரோட வரட்டும். அப்பதான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்" அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஹேமந்த் வந்து காமிக்கிறாங்க. அவன் என்னன்னா அந்த பொண்ணு கூட வந்து ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கான். "நீ ரொம்பவே பார்க்க அழகா இருக்க" அப்படின்னு வந்து அவன்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஒருத்தன் வந்து பறந்து வந்து விழுகுறான். "யார்றா நீ? எதுக்காக இங்க வந்து விழுந்த? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி அங்க ஷோயின் வந்துட்டான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. "யார்றா நீ? எதுக்காக இங்க வந்திருக்க? நான் 3 கேப்டன் உல்ஃப்கேங்கை சேர்ந்தவன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமா எனக்கு தெரியும். நான் உன்ன கொல்றதுக்காக தான் வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவன் வந்து பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அவன் தலையிலேயே கல்ல தூக்கி அடிக்கிறான். அவன் கொஞ்சம் திக்கி திக்கி பேசுறான்.
நான் இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன். என்னை கொல்றதுக்காக நீ தனியா வந்திருக்கியா? டைமை வேஸ்ட் பண்ணாம வா, இப்போ சண்டை போட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். நம்ம ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இடத்துலயே அவனை போட்டு பொளந்து கட்டுறான். அவன் ஸ்வாட யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அவனும் வந்து ரொம்ப வந்து அடி வாங்கிட்டு இருக்கான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே. ஆனா அவனுக்கு ரொம்பவே கோவமாயிடுச்சு. என்னோட இப்போ பாரு ராக் டெக்னிக்லேருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. உன்னால எனக்கு வந்து சின்ன ஸ்க்ராட்ச் தான் இருக்கு. இப்போ நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நீ சாக போற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோ விட அவன் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கான் ஃபிசிக்கலா. இவனோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவ அவன் தூக்கி வீசிட்டு, என்னோட அட்வான்ஸ்ட் டெக்னிக் நான் யூஸ் பண்ண போறேன். கிரேட் ஃபோர்ஸ் ஸ்பின்னு ஒரு அட்டாக் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ வந்து தூக்கி பாறையிலேயே வந்து வீசிடுறான். இன்னைக்கு உன் கதை முடிஞ்சதுடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவன் அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ வந்து அவனை பார்த்து வந்து கிடைக்கிறான். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் மறக்காம பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எனக்கு ரெகுலராக இந்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.